வர ஞாயிற்றுக்கிழமை வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பெங்களூரில் வந்து மாமிசம்லாம் வெட்டுறதுக்கு தடையம். என்ன வள்ளல் பெருமாள் பிறந்துட்டாரா இல்லை என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்லுவாங்க, மகாவீர் பிறந்த நாளைக்கும் மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம ஆள் இல்லை, எல்லாம் வணிகம் தான் நடந்துட்டுருக்கு. சரி, பாலிடிக்ஸ் போகணும், சாதாரண விஷயம். ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். இங்கே இந்த பெங்களூரில் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா குலசாமிகளுக்கு அன்றைக்கி தான் கெடா வெட்டுவாங்க. ஸோ கெடா கோழிலாம் வெட்டுவாங்க. அன்றைக்கி மகா சிவராத்திரி அமாவாசை அன்றைக்கி தான் வெட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்ல முடியாது, மறைமுகமாக கொண்டு வருவாங்க. இனிமேல் போக போக கொண்டு வருவாங்க. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி அமாவாசைன்ற முக்கியமான டைமிங்கில் நான்வெஜ்ஜோ இந்த பலி இதெல்லாம் நடக்க விடாமல் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு புரியவே இல்லையா? நம்ம முன்னோர்களுக்கு ஆற்றலை அதிகப்படுத்துறதுனால அவனுக்கு பாதிப்பு வருது. அதை பண்ண விடாமல் அதுக்கு நிகராக ஒருத்தனை கொண்டு வந்துட்டு இதை விட இது புனிதம், இந்த புனிதத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவ்வளோ உத்தமனுங்களா அவங்க? இதே பெங்களூரில் ஆர்சிபின்னு சொல்லி கிரிக்கெட் பைத்தியங்க 11 பேர் பலியானாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த ஸ்டேடியத்தில் என்ன நடந்துச்சோ, அந்த ஸ்டேடியத்தை சுற்றி என்ன நடந்துச்சோ அதே ஸ்டேடியத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதே பெங்களூரில் 2 நியூஸ் பாருங்கள். ஒரு நியூஸ், மகா சிவராத்திரி அன்னைக்கு கோழியெல்லாம் பலி கொடுக்கக்கூடாதுப்பா, சாமி கண்ணை குத்திரும். அதே பெங்களூரில் 11 மனிதர்களை கிரிக்கெட்டுன்னு ஒரு பைத்தியக்கார கேமில் விளையாட போய் செத்து போயிருக்காங்க. அதுக்கு அனுமதியா? திருப்பி அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க விளையாடுறதுக்கு. திருப்பி ஒரு 15 பேர் சாங்க. எதுக்கு உயிரோட இருக்கீங்க? நீங்கள் வாழ்ந்து என்னடா பிரச்சனை? கோழி இதெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம்டா. சிவனுக்காக தான்டா நாங்கள் பாதுகாப்போம். உங்கள் சாமிக்கு எங்கள் சாமிக்கு நாங்கள் பலி கொடுப்போம். நீ வா உள்ள விளையாடு, பலி எங்கள் சாமிக்கு போயிடும். உங்கள் சாமிக்கு நீ கொடுத்துடக்கூடாதுல்ல, உங்கள் சாமி வலிமை அடைஞ்சிடக்கூடாதுல்ல, அப்புறம் எங்களை செருப்போல் அடிப்பாங்க இல்லை? சிந்திச்சு செயல்படு. குலதெய்வம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீ பிடிச்சிக்க. இந்த மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க. நம்மளும் சாமி போகிறோம். குலதெய்வம் தான் முக்கியம். அது ஒன்று தான் உங்களை ரூட்வேயை காப்பாற்றும். உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதே குலதெய்வம் தான். அதை விட்டுறாதீங்க. Who is this guy?